ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் எடுத்துக்குவோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நமக்கு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கறது இல்லை. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் நம்ம ஆஃபர் பண்ணுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம இன்றைக்கி லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவிலேருந்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனிஸாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதில் ஃபோர்த் கம்மிங் இயருக்கு, அதாவது 2024க்கு எதுலெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம வரிசையாக அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை எடுத்துக்குவோம். இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸோட மிகப்பெரிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம 2-3 சைட்லேருந்து எடுத்தவங்க. ஒன்று பிராண்ட் ஈக்விட்டி ஃபவுண்டேஷன், இந்தியா பிராண்ட் ஈக்விட்டி ஃபவுண்டேஷன், அப்புறம் மோட்டார் இன்டெலிஜென்ஸு, அதுக்கப்புறம் இவங்களோட நியூஸ் பேப்பர் இந்தியா, இவங்க டைம்ஸ், எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் அண்டு டைம்ஸ் நவ், இதிலேருந்துலாம் பிஸ்னஸ் இந்தியா, இதிலேருந்தெல்லாம் எடுத்தவங்க. நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லிக்குவோம். லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸோட மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பே பார்த்தோம்னாக்க சைனா +1. இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு பார்த்தோம்னா 2 வருஷம் இந்தியா உலகம் ஃபுல்லாகவே லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியை ஸ்தம்பிச்சு போச்சா. அதுக்கப்புறம் நம்ம உலகம் எல்லாம் அடங்கினதுக்கு பிறகு தான் சைனாவில் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சப்ளையர்ஸ் எல்லாம், குட்ஸ் சப்ளையர்ஸ் எல்லாமே லாக்டவுனில் போட்டு அவங்க க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. அதுவும் ஜீரோ கோவிட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நகரவே விடாமல் வச்சுட்டாங்க. அதனால உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, சைனா மாத்திரம் இனிமேல் ஒரு கண்ட்ரியை மாத்திரம் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைனா +1 பாலிசியை யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாம் உலகம் ஃபுல்லாகவே கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கும்போது சில பேர் இல்லை நிறைய பேர் இந்தியா பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா உள்ளே வராங்க. இப்போ இந்த ஆப்பிள்லாம் உள்ளே வந்த மாதிரி ஒன்றொன்னா உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சினரியோவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட், இது எல்லாமே டெவலப் ஆகிக்கிட்டே போகிறது. அப்போ அதுக்கு ஈக்குவலாக லாஜிஸ்டிக் டெவலப்மெண்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ லாஜிஸ்டிக் டெவலப்மெண்ட்டு இந்தியாவோட இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை பற்றின ஒரு சின்ன ஓவர் வியூ பார்த்துருவோம். அந்த ஓவர் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கம்பெனிஸ்லாம் அனலைஸ் பண்ணுவோம். இப்போ இந்தியாவோட லாஜிஸ்டிக் பிஸ்னஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டிமாண்ட் டிரைவர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமே. இந்தியா என்ன பண்ணுறாங்க, க்ரோத் ஜிடிபி க்ரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க US$ 6 ட்ரில்லியன், இது பை 2030 இருக்குமோ. அதுக்கப்புறம் 26 ட்ரில்லியன் 2048 இருக்கும் அப்படின்னும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, 2030 6 ட்ரில்லியன், இப்போ தான் நம்ம 1 ட்ரில்லியன் 2 ட்ரில்லியனுக்குள்ளே நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 2030 6 ட்ரில்லியன் கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க முடிவு இதாவது ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 ட்ரில்லியனுக்கு அட்லீஸ்ட் 1 ட்ரில்லியனுக்கு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 1 ட்ரில்லியனுக்காவது நம்ம கூட்டணும் அப்படிங்கிறத 2030 ஒரு இலக்கு வச்சுருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, டொமஸ்டிக் லாஜிஸ்டிக் சர்வீஸும் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸும் 1 ட்ரில்லியனுக்கு மேலே கூட்டணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவோட ஜிடிபியில் பார்த்தோம் அப்படின்னு இது லாஜிஸ்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2030 இதோடைய காஸ்ட்டை அட்லீஸ்ட் மினிமம் 10% அது குறைக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது எப்படி குறைக்க போகிறாங்க அப்படிங்கிறது இனிமேல் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ ரொம்ப சிம்பிள் லாஜிக் நான் சொல்கிறேனே. இந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த 4 வழி பாதையை நம்ம போக்ரான் அணுகுண்டுக்கு பிறகு சாங்ஷன்லாம் போடுவாங்க. அப்போ நம்ம உள்கட்டமைப்பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம டெவலப் பண்ணுவோன்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தது. இந்த 4 வழி சாலையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த 4 வழி சாலை போட ஆரம்பிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திருச்சியிலிருந்து 350 கிலோமீட்ரு, மெட்ராஸ் போகிறதுக்கு 350 கிலோமீட்ரு, ஒரு பஸ் 6 கிலோமீட்ரு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 லிட்டர் டீசல்லையே அவங்க போயிடுறாங்க.
ஆனால் இதே இது பழைய டபுள் ரோடு மாத்திரம்தான் இருந்தது அந்த 4 வழி சாலைக்கு முன்னாடி. அப்போல்லாம் பார்த்தோம்னா 120லேருந்து 160 லிட்டர் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 120 லிட்டர் கிட்டக்க செலவாயிருந்தது. அது அப்படியே பாதியாக குறைஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து தேவகோட்டையிலிருந்து மெட்ராஸ் போகிறதுக்கே 85 லிட்டர் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாப்புல, ஒரு பஸ் டிரைவர் சொன்னாப்புல. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருந்துன்னு பாருங்கள், பாதியாக குறைஞ்சிருச்சு. அதுக்கு ஈக்குவலாக அந்த சைடு ப்ரைஸ் கூடி இருக்குங்கிறது ஒரு பக்கம். ப்ரைஸ் கூடி இருக்கு அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் கூடி இருக்கு, ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு மேலே நடந்திருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தனி. ஆனால் அந்த காஸ்ட் வந்து கம்மியாகுது. இப்போ இது எக்ஸ்பிரஸ் ரோடெல்லாம் போடும்போது அதுக்கு வந்து உண்டான காஸ்ட் கம்மியாகும். இன்னும் டெக்னாலஜிலாம் உள்ளே கொண்டு வரும்போது காஸ்ட் கம்மியாகும். ரெவென்யூ இதுலேருந்து கூட வருது அப்படின்னு சொன்னாக்க கவர்மெண்ட்டே வந்து அவங்களுடைய டேக்ஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னலாம் செய்ய போகிறாங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது. பட் இன்ஃப்ராவை டெவலப் பண்ணினா இந்த சைடு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கம்மியாகுது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, நேஷ்னல் லாஜிஸ்டிக் பாலிசிலையும் சரி, பிரைம் மினிஸ்டர் காதி சக்தி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டி மாடல் லாஜிஸ்டிக் சர்வீசஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி 2024-25 எல்லாம் வச்சு அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அவுட்கம் வந்து இப்போ இனிமேல் தான் தெரிய போகுது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. இதில் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட 91.38 பில்லியன் யூஎஸ் டாலர், அதாவது நம்மளுடைய காசுக்கு வந்து பார்த்தோம்னா 7.5 லட்சம் கோடி ரூபா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மாத்திரம் வந்து இந்தியா வந்து அப் டு 2023 வரைக்கும் மல்டி மாடல் ப்ரோக்ராமுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இனிமே பலன் தர ஆரம்பிக்கும். 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு பலன் தர ஆரம்பிக்கும். சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து இன்னும் வந்து இது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, இன்ஃப்ரா டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ லேண்ட் சைடை வந்து சும்மா ஒரு இந்தியாவோட செக்டாரை நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 37 எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ் இருக்குது. 40 பார்ட்டிசிபென்ட்ஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், பார்ட்டிசிபேட்டிங் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது. 20 கவர்மெண்ட் ஏஜென்சி டைரக்டாக இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. 10,000 குட்ஸ் அண்டு 500 சர்டிஃபிகேஷன்ஸு டிரான்ஸ்போர்ட்டுக்காக இந்தியாவில் வந்து ஒரு பெரிய லெவலில் மூமெண்ட் இருக்குது. இப்போ இதோடது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்தியாவில் வந்து 2015-16லேருந்து 19-20 வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்தியா இன்வெஸ்டட் அப்ராக்சிமேட்லி $10 ட்ரில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க டெவலப்மெண்ட் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு போட்டு. இப்போ மார்க்கெட் சைஸ் நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரைட் மூவ்மெண்ட் இன் இந்தியா இது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாகவே 2022லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ரோடு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 66% வந்து ஓவரால் லாஜிஸ்டிக் மூவ்மெண்ட்டில் ரோடோட கான்ட்ரிபியூஷன் வந்து 66%, ரயிலோட கான்ட்ரிபியூஷன் 31%, ஷிப்பிங்கோட கான்ட்ரிபியூஷன் 3%, ஏர் 1-2% கவர் ஆகிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் வந்து பார்த்தோம்னாக்க, ரோடு வந்து 63.73 லட்சம் கிலோமீட்டர், ரயில் வந்து 1.8 லட்சம் கிலோமீட்டர். அப்போ ரயில் வந்து இதுக்கு ஈக்குவலாக இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகிறதுக்குன்னு பாருங்கள். ரயில்வே ஸ்டாக்கில் நம்ம விடவே கூடாது. வாட்டரில் வந்து 12 மேஜர் ப்ளஸ் 200+ நான் மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. ஏர்போர்ட் வந்து 131 ஏர்போர்ட் இருக்குது. இதெல்லாம் இனிமேல் டெவலப் ஆக போகுது. அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்களே, இந்த தூத்துக்குடியில் இருக்கிறது இந்த குட்டி குட்டி ஏர்போர்ட்டை போர்ட்டை ஃபுல்லாக, துறைமுகத்தை பூரா நவீனப்படுத்தி அங்கங்கே வந்துட்டு போகிற மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்லேண்ட் கண்டெய்னர் டிபார்ட் வந்து 129 இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு குடவுன் மாதிரின்னு வச்சுக்கோமே. கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன் வந்து 168 இருக்குது. மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் 1 தான் இருக்குது. 300 ஸ்கொயர் ஃபீட் வேர்ஹவுஸ் வந்து இருக்குது. 300
இது வந்து மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு வேர்ஹவுஸு ஓவராலாக கவர் ஆகிருக்கு. இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா ரோடு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 40,000 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ எடுத்திருக்கிறாங்க. இப்போ 2000 இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, 40,000 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 2023-24 40,000 கோடி ரூபாய்க்கு. அது 4.8 பில்லியன் அதுக்குள்ளே வருது அப்படின்னு கொண்டு வராங்க. அப்புறம் இந்தியாவில் வந்து நெட்வொர்க்கிங் இது வந்து ரோட் நெட்வொர்க் இந்தியா ஹஸ் ரைசன் 62.15 லேக் கிலோமீட்டர். அதிலிருந்து 63.73 கிலோமீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம இந்த படத்துலேயே நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல 63.73 கிலோமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ரயில்வேஸில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, செப்டம்பர் வரைக்கும் ரயில்வேஸோட லோடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 758 மில்லியன் டன் எம்டி மில்லியன் டன். இது போன வருஷம் பார்த்தோம்னா 700 இதே காலகட்டங்களில் 736 கிட்டத்தட்ட ஒரு 22 மில்லியன் டன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாட்டர்வேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7500 கிலோமீட்டர் கோஸ்டல் லைன் இந்தியாவில் இருக்குது. 200 மைனர் போர்ட்ஸ் இருக்குது. அது மைனர் போர்ட்ஸு 12 பெரிய போர்ட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் 65% ஆஃப் கண்ட்ரிஸ் டோட்டல் வேல்யூ அண்ட் 95% ஆஃப் இட்ஸ் வால்யூம் ட்ரேடு இது வந்து வாட்டர்வேஸில் நடக்கிறது. பை 2025 டோட்டல் கார்கோ மூவ்மெண்ட் இஸ் எஸ்டிமேட்டட் டு எக்ஸீட் 250 மில்லியன் டன் பெர் ஆனம். இது வந்து 2025 இது வந்து 250 வாட்டர்வேஸில் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்குறாங்க. ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் 1 to 2% தான் கவர் ஆகுது. அது 1% இல்லாட்டி லெஸ் தென் 2% தான் டோட்டலாக கவர் ஆகுது. இது இனிமே ஏர் கார்கோலாம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு காரணம் வந்து இதுதான், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தான் கூட, மிச்சதுலலாம் கம்மியாக இருக்குது, அதில் கூட இருக்குங்கிறது தான். அதே மாதிரி லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸில் எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட்டை பார்க்குறோமோ அதே மாதிரி வேர்ஹவுசிங்கும் நம்ம பார்க்கணும். வேர்ஹவுசிங் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ இது வந்து நம்மளுடைய வேர்ஹவுசிங் மார்க்கெட்டே வந்து பார்த்தோம்னா இந்தியன் வேர்ஹவுசிங் மார்க்கெட் வந்து 2872 பில்லியன், அதாவது $34.50 பில்லியனுக்கு வந்து வருது. 2022லேருந்து 27 வரைக்கும் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இதில் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்போ வந்து அர்பனைசேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, நமக்கு வந்து இந்த நகர்ப்புறங்களாக மாறிக்கிட்டே வருதுல, இந்த செமி அர்பன்லேருந்து அர்பனாகவும் ரூரல்லாம் வந்து செமி அர்பனாகவும் இந்த மாதிரிலாம் மாறிக்கிட்டே வர்றதுனால இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து எண்ட் யூசர்கிட்ட சீக்கிரமாக ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் எல்லாத்துலேயுமே வேர்ஹவுசிங் பாயிண்ட் எல்லாம் வந்து கவர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வேர்ஹவுசிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இப்போ அமேசான்லேயோ இல்லாட்டி வேறு இந்த ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் நம்ம ஆர்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெட்ராஸ், பெங்களூர், இந்த கோயம்புத்தூர் இதெல்லாம் இருந்ததுன்னாக்க அன்றைக்கே கிடச்சிரும் ப்ரைமில் இருந்தோம்னா. அதே இது வந்து நம்ம அதர் சிட்டி டயர் 2 சிட்டிஸ்லலாம் டயர் 2, 3 சிட்டிஸ்லலாம் இருந்தோம்னா ஒரு 2 நாளோ 3 நாளோ எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஆகுது. இப்போ அந்த நேரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க டயர் 2, 3 சிட்டிஸ்லலாம் நம்ம வந்து வேர்ஹவுசிங் பாயிண்ட்டை வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரொஜெக்ஷன்ஸில் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாமே நடக்கும். கீ ட்ரெண்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இனிமே வரக்கூடிய லாஜிஸ்டிக் இது எல்லாத்துலேயுமே மூமெண்ட் எல்லாமே க்ரீன் லாஜிஸ்டிக் டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரணும். அப்போ அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய டீசல் பவரை ஃபுல்லாக வந்து இவி வெஹிக்கிள்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கான முயற்சி இருக்குது. சரி, இப்போ இது வந்து இவி வெஹிக்கிள்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்கள். 63 லட்சம் கிலோமீட்டருக்கு வந்து நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ வெஹிக்கிள் தேவைப்படுது. இதில் ஆர்கனைஸ்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20% தான். ஆர்கனைஸ்டு செக்டாருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10% அந்த ரேஞ்சு தான்.
பாக்கி பார்த்தீங்கன்னாக்க 90% அன்ஆர்கனைஸ்டு செக்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய செக்டார்ஸ், இப்போ டிவிஎஸ் லாஜிஸ்டிக், மஹிந்திரா லாஜிஸ்டிக், டிசிஐ, இவங்க இந்த மாதிரி வந்து ஆல் கார்கோ, இந்த மாதிரி டெலிவரி, ப்ளூ டாட், எல்லா கம்பெனியும் தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ். அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்னாக்க லோக்கலில் வந்து குட்டியான ஓட்டிக்கிட்டு இருப்பார், அவர் இன்னும் கொஞ்சம் பெரிய காசு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு மினி லாரி ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காசு வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய லாரி ஓட்டுவாங்க. அதுலேயே வந்து அந்த கூலிங் பேடெல்லாம் கிடச்சிரும், இந்த கூல் வண்டி, கூல் இல்லாத வண்டி எல்லாமே கிடச்சிரும். இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% 90% இந்தியாவில் டாமினன்ட் ஆகுது. ஆர்கனைஸ்டு செக்டார் கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் முறைப்படுத்துகிறோம், அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார், இவங்கெல்லாம் இவி வெஹிக்கிள் கொண்டு வரணும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இவி வெஹிக்கிள்னு வந்துட்டோம்னாலே அசோக் லைலாண்டை மறந்துடக்கூடாது, எய்ஷர் மோட்டாரை மறந்துடக்கூடாது. எய்ஷர் மோட்டார் இதில் குட்ஸ் கேரியரில் வராங்களான்னு தெரியல. ஏஷியர் மோட்டாரை மறந்துடக்கூடாது, டாட்டாவை மறந்துடக்கூடாது. இவங்க எல்லாம் டாட்டா மோட்டார்ஸ் எல்லாம் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசோக் லைலாண்டில் ஹிந்துஜா குரூப்பு எவ்வளவு காலத்துக்கோ இருந்தாலும் இந்த இவி வெஹிக்கிளோட ரிசர்ச்சில் இவங்களும் மேலே வருவாங்க. நம்ம இதை பார்க்கும்போது அதையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டோம். அசோக் லைலாண்டுக்கெலாம், டாட்டா மோட்டார்ஸ் அசோக் லைலாண்டுக்கெலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம்ஸ். அப்போ இங்கே என்ன ஆகுது, எகெயின் திருப்பி இன்டர்நெட்டு, நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான டிஜிட்டலைசேஷன். வேர்ஹவுஸில் எந்த வேர்ஹவுஸில் வந்து எவ்வளவு இது இருக்குது, இது ஃபில் ஆகிருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, லாரி மூமெண்ட் வந்து ஜிபிஎஸ்ஸில் எங்கே போகிறது, என்ன ப்ராப்ளம், எங்கே நிற்கிது, எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் சேஃப்டி மெஷர்மெண்ட்டு, இதில் இது மாத்திரம் இல்லை, சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கும் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் சப்ளை செயின் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம் வாட்டர் வேஸ் தனியாக இருக்குது, ஏர்வேஸ் தனியாக இருக்குது, ரோடுவேஸ், ரயில்வேஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. அதுக்கு கண்டெய்னரை வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறவங்களோ இல்லை அது அவங்க தனியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு உண்டான அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் அவங்க தனியாக இருப்பாங்க, வேர்ஹவுஸ் தனியாக இருக்கும், எல்லாம் தனித்தனியாக இருக்கும். இப்போ என்ன ஆகுது, இப்போ தூத்துக்குடி போர்ட்டுக்கு வந்து ஒரு சரக்கு வந்து இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும். நம்ம திருச்சிக்கோ இல்லாட்டி மெட்ராஸ்க்கோ, இல்லை மெட்ராஸ் இல்லாமல் பெங்களூருக்கோ சேர்க்கணும் அப்படின்னு சொன்னவங்க இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் சிட்டிக்கு கொண்டு போகணும். ஏன் மத்திய பிரதேஷ்க்கே கொண்டு போவோமே, அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இறக்கி கொண்டு போயிடலாம், அதான் பக்கம். நம்ம தூத்துக்குடியிலேருந்து இந்த சைடு வந்து தமிழ்நாடு ஆந்திராவோட நடு பார்ட்டுக்கு கொண்டு வரணும், விசாகப்பட்டினத்துக்கு முன்னாடி போர்ட்டுக்கே கொண்டாடணும்னு வச்சுக்குவோமே. இப்போ என்ன ஆகுது, நமக்கு ஒரு ஏஜென்ட் வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் வந்து அந்த கண்டெய்னரை இறக்கி விட்ருவான். அதுக்கப்புறம் நம்ம தான் முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். இவன் கண்டெய்னரை எடுத்து அப்போ இங்கே கொண்டு வந்து ரயில்லையாவது இங்கே கொண்டு வந்து வைங்க, இதுக்கு தனி இன்சூரன்ஸ், அதுக்கு தனி இன்சூரன்ஸ், இதுக்கு தனி சார்ஜ், அதுக்கு தனி சார்ஜ் அப்படின்னு சொல்லி போகும். இப்போ நம்ம ஒரு லாஜிஸ்டிக்கில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்மக்கிட்ட கொண்டு வந்து அது வந்து ரீச் ஆகிற வரைக்கும் அவன் பொறுப்பு. அப்போ அதுக்குள்ள எல்லா இதுலேயும் கனெக்ஷன்லையும் அவனே பார்த்துக்குவாங்க. மூமெண்ட்லேருந்து எல்லாம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் கப்பல் மூமெண்ட்டு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரயில் மூமெண்ட்டு எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ரோடு மூமெண்ட் எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்க வேண்டியது, அதுக்குண்டான லாரி, அதுக்குண்டான சர்வீஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி பண்ணணும், எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கணும். ஒரு இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸுக்கு நம்ம தனித்தனியாலாம் அலையக்கூடாது. இன்சூரன்ஸ் தேவைப்படுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அலையக்கூடாது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு இன்டகிரேட் பண்ணி ஒரு ஹாலிஸ்டிக் லாஜிஸ்டிக் சர்வீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அந்த கேப்பை ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் போயிட்டுருக்கு, இன்ஃப்ரா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிராஸ் பார்டர் இ-காமர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து நம்ம இந்தியாவில் டொமஸ்டிக் மாத்திரம் இல்லை, எக்ஸ்போர்ட்டும் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல நம்ம நெய்பரிங் கண்ட்ரிக்கு வந்து பண்ணணும். ஏதோ சைனா பெல்ட் அண்ட் ரோடு போடுறது இதுதான் காரணம் சொல்லுவான். அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ G20 மாநாடு வந்த உடனே சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு வேண்டாம், யூகே வரைக்கும் நம்மளே பெல்ட் அண்ட் ரோடு போட்டுடலாம், அந்த யூரோப்பியன் நேஷனோட எட்ஜ் வரைக்கும் நம்ம தனியாக பெல்ட் அண்ட் ரோடு போட்டலாம், நம்ம G20 இருக்கிறதெல்லாம் சைனாவோடது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம மூமெண்ட் எடுத்தோம்.
அதுக்கு வந்து அமெரிக்காக்காரன் ஒத்துக்கிட்டான், மிச்ச கண்ட்ரீஸும் நிறைய கண்ட்ரீஸ் ஒத்துக்கிட்டாங்க, ஆப்பிரிக்கா ஒத்துக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளோ தூரம் ரோடில் போக முடியுமோ ரோடில் போயிட்டு அங்கேருந்து கப்பலோ ஏர் கார்கோ எது தேவையோ அது பண்ணும். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த சைனா ஒன் பாலிசியை வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபோர்த் கம்மிங் ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 6 மாதம் 4 மாதத்தில் எலெக்ஷன் வந்துடுமே, அடுத்த வரக்கூடிய கவர்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து நல்ல வளர்ச்சி அடையும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது 2024 என்ன ப்ரொஜெக்ஷன் பாருங்களேன். இந்தியா ஃப்ரைட் அண்ட் லாஜிஸ்டிக் மார்க்கெட்டோட சைஸ் ப்ரொஜெக்ஷன் வந்து 317 பில்லியன் US டாலர். அதே 2029 வந்து பார்த்தோம்னா 484 ஆயிருது. கிட்டத்தட்ட ஒரு 170 2004 5 வருஷத்தில் கூடுது. இதெல்லாம் தான் கம்பெனிஸ் பார்த்துக்கணும். டிபி, டிஹெச்எல் இதெல்லாம் கம்பெனி, சிசிஐ, டெலிவரி இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இது வந்து இந்தியாவோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது மோட்டார் இன்டெலிஜென்ஸ்லேருந்து நம்ம எடுத்துருக்குறோம் இந்த ரிப்போர்ட்டு. இப்போ இதே தான் மார்க்கெட் சைஸ் தான். அதோட சிஜிஆர் வந்து 8.5% 2023 வரைக்கும் போகுது. 24 to 29 வந்து 8.83 சிஜிஆர் போகுது அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏர் கார்கோ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட் ஆஃப் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஏர் கார்கோனில் இது ஓவராலாக செக்மெண்ட் வந்து ஓவரால் செக்மெண்ட் வந்து பார்த்தோம்னா 13% இன்க்ரீஸ் பண்ணணும். ஏர் கார்கோவை தான் 13% இன்க்ரீஸ் பண்ணணும் 5 வருஷத்தில் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு தான் 400 ஏர்போர்ட்டை கட்டுறாங்க புதுசாக. அதுக்கப்புறம் 136 ஆஃப் தீஸ் வேர் ஆப்ரேஷனல். 400 தேவை, 400 தேவை, 400 இருக்குது, 136 ஆப்ரேஷனில் இருக்குது. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகணும். இப்போ என்ன ஓலந்தூரா ஓமனந்தூரா ஏதோ ஒரு ஊரில் கூட தமிழ்நாட்டுக்கு ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அதுக்கப்புறம் திருச்சியில் கூட இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஏன்னா முனையமாக என்னமோ அதை திறந்து வச்சுட்டு போனாங்களே. இதெல்லாம் எதுக்காக கனெக்ட் பண்ணுறதுக்காக தான். இந்தியா அண்டு யூஎஸோட லாஜிஸ்டிக் ஃபங்க்ஷன் இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம 2023 வந்து 263 இருக்குது பில்லியனில் இருக்குது. அதை காட்டிலும் கொஞ்சம் கூட 24, அதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் கூட 25, இப்படியே போய் 29 383 பில்லியன் இதுக்குள்ளே வந்துடுது. ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட், அதர் சர்வீசஸ், கொரியர் அண்ட் எக்ஸ்பிரஸஸ், வேர்ஹவுசிங், ஸ்டோரேஜ் இதெல்லாம் அந்தந்த கலரில் வந்துடுது. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் வைடு ஸ்கோப்பு 2029-30 வரைக்கும் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. இப்போ நம்ம வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் மார்க்கெட் லீடர்னு பார்ப்போமே. சிசிஐ கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நான் இந்த வருஷம் பெருசாக ஏறாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வருஷம் ஒரே இதில் தூக்கிவிட்டாங்க. டிபி இருக்குது, டெலிவரி இருக்குது, டிஹெச்எல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இவங்க குஷேபா நாகல் இருக்குது. இது போக வந்து ஏஏ ஆல்கார்கோ இருக்குது. ஆல்கார்கோலாம் விட்டுறக்கூடாது, நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். நிறைய டிவிடெண்ட்டும் கொடுக்குறாங்க, நிறைய இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் இருக்குது, அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஏர் சர்வீசஸ், ஃபெட் எக்ஸ்பிரஸ், மஹிந்திரா லாஜிஸ்டிக் இருக்குது, சேஃப் எக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட் அதை விட்டுருவோம். டிசிஐ இந்தியா கவர்மெண்ட்டோடது, விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணோம். எது இந்த வருஷத்துக்கு பொட்டன்ஷியலோ அது ஃபோர்த் கம்மிங் வந்து மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்ணி முடிச்சுருவோம். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனியோ 2 கம்பெனியோ பார்த்துட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய சீக்கிரமாக பார்த்துட்டு நம்ம வந்து மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம இதுக்கு டிசிஷன் எடுக்கணும், எது அதிலெல்லாம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்குது. இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி, க்ரோயிங் இண்டஸ்ட்ரி, 2030 வரைக்கும் நல்ல ப்ரொஜெக்ஷன் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. ஷேர் ப்ரைஸ் எல்லாமே நம்ம பெரும்பகுதியான ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம்னா 2.618க்கு வந்திருக்கும். 23 இருக்கும்போது வாங்கியிருக்கணும், 0.23 இருக்கும்போது வாங்கியிருக்கணும். இன்னத்தடா டெவலப் பண்ணுறாங்கன்னு 2 வருஷமாக படுத்தே கிடந்துச்சேன்னு சொல்லிட்டு போட்டு வெறுத்து போய் வெளியில் வர்ற நேரத்தில் எல்லாம் ஆல்கார்கோ கூட இறங்கிடுது. இது சிசிஐலாம் அதுக்கப்புறம் தான் 600 அந்த ரேஞ்சில் வாங்கி போட்டு சிசிஐ என்னடா அது ஒன்றும் வரமாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம்னா அதுக்கப்புறம் தான் 1500 1300 போய்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் இனிமேல் அனலைஸ் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு
நம்ம போவோம். அடுத்து நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு கம்பெனியாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது டிசிஐ பார்க்கணும். டிசிஐ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். நண்பர்களே, ரொம்ப நன்றி நண்பர்களே. இதை தேங்க்யூ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இது முன்னாடியே டைப் பண்ணி வச்சுருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைடு போடும்போது இப்படி பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கிட்டாலும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஐடியாவே வந்து நம்ம கூட ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணாலும் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அதை இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கம். அதுக்கான இது எடுக்கிறோம். நன்றி நண்பர்களே.